அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பொசிஷன் கிளாஸுங்க வருகிற 16ஆம் தேதி துவங்குது தமிழில், 17ஆம் தேதி இங்கிலீஷில். அதுக்கான டீட்டெயில் டாபிக் எல்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணவும் காமிச்சிட்டேன். அதெல்லாம் நம்மளுடைய மேக்ஸ் அண்ட் மார்க்கெட் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் வீக்லியினுடைய லெவல் அனலைஸு, மந்த்லி அனலைஸு, இயர்லி அனலைஸ்லாம் இந்த சேனலில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தினமும் அந்த ஏதாவது அப்டேஷன் அப்படின்னா இதனுடைய டெலகிராம் சேனலுடைய லிங்க் மேக்ஸ் அண்ட் மார்க்கெட்டு என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இந்த கோர்ஸ்னுடைய இது என்னன்னா, இதை லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா பொசிஷனலி இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு, ஈக்விட்டி, ஸ்டாக் ஆப்ஷன்ஸ், கமோடிட்டி, ஆல் மார்க்கெட் இல்லை வேர்ல்டு மார்க்கெட், நான் வேறு ஜப்பான் மார்க்கெட்டில் பண்ணுறேன், குளோபல் மார்க்கெட்டில் எதில் ட்ரேட் பண்ண எனி இதில் வேணாலும் நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இது இப்போ நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஜென்ரேஷனில் அடுத்த ஜென்ரேஷன் உங்கள் பசங்க வேற அவங்களுக்கு கூட நீங்கள் இதை சொல்லிக் கொடுக்கலாம், அது பயன்படும். ஓகேங்களா? ஏன்னா ஹெல்த்தியாக வெல்த்தை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதில் முதலீடு பண்ணினா தான் அது கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ நம்ம இன்ட்ராடேக்கு வருவோம். இன்னைக்கு ஃப்ரைடே. நம்ம சேனலுடைய ஸ்லோகன் என்னங்க? ஃப்ரைடே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, லாஸ் பண்ணக்கூடாது. மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ட்ரேடு வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நம்ம இன்னைக்கு கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 25,000 கால் 132 எபோ மேலே இருந்தால் தான் மார்க்கெட் அப் சைடு, இல்லை கீழே இருந்தால் டவுன் சைடுன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம மேக்ஸில் என்ன ரூல் அப்ளை ஆயிடுச்சு? கால் சைடு இன்னைக்கு என்ட்ரியே எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ரூல் அப்ளை ஆயிடுச்சு. ஏங்கிறது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். இன்னைக்கு எவ்ரி சப்போர்ட்ல யாரை பை பண்ணியிருப்பீங்க? புட்டை தான் பை பண்ணிருக்கணும். கால் பக்கமே என்ட்ரி எடுத்துக்கூடாது. இன்னைக்கு ரூல் காலையிலேயே அது டிக்ளேர் ஆயிடுச்சு. நம்ம டைமிங் என்ன டைமிங் சொல்லி கொடுத்துருக்கோமோ அந்த டைமிங்லேயே அது டிக்ளேர் ஆயிடுச்சு. இப்போ சிம்பிள் மார்க்கெட். சரி, நம்ம சொல்லியிருந்த ஸ்ட்ரைக் பாருங்க, 25,000 கால். இதுதான் லைன் போட்டிருக்குது 132 லைன். அதுக்கு மேலே பாருங்க அவரால் போகவே முடியல கீழே. அப்போ என்ன இருக்கும் மார்க்கெட்டு? கால் கீழே இருக்குன்னா இறங்கி இருக்கும் மார்க்கெட். அப்போ யாரு? ஒரு புட்டை நீங்க பை பண்ணிருக்கணும். அந்த புட்டை எந்த விலையில யாரை வாங்கியிருக்கணும், அதை எந்த விலையில புக் பண்ணிருக்கணும், எகைன் மறுபடியும் யாரை போயிட்டு வாங்கினா எந்த விலையில வாங்கணும், எந்த டைம்ல வாங்கணும், எல்லாமே நமக்கு தெரிந்திருக்கணும். யாரோ யூடியூப்ல ஒரு வேலையை போட்டு சொல்லிட்டாங்க அப்படின்லாம் நம்பி என்னைக்கு எடுக்காது. இன்க்ளூடிங் நீ, நான் கொடுக்கறதும் சேர்த்து தான் சொல்றேன். நீங்க படித்து புரிந்து தெரிந்திருந்தா பண்ணுங்க. எனக்கு என்ன நியூஸ் வரப்போகுது என்னன்னு தெரிய போதா? நான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி காலைல 7:30 8 மணிக்கெல்லாம் போட்டுறேன்ல. அப்போ ஏன் இது நடந்துக்குது? அப்போ அந்த ப்ரைஸ் மேட்ச் பண்ணி அப்போ சிந்தித்து செயல்படுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நோக்கம். சரி, அடுத்தது ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ. ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோவில் நம்ம கால் புட் 2 வச்சிருக்கோம். பாருங்க, இதில் எங்கேயுமே பை சிக்னல் கொடுக்கல, செல் சிக்னல் கொடுக்கல. இங்கே பாருங்க, பியூட்டி ஆஃப் மார்க்கெட், பை சிக்னல், ட்ரிகரு, கன்ஃபர்மேஷன், பை பறந்துருச்சு. நான் இதை ஏன் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இதை கொடுக்குறோம்னா, இது மேக்ஸ் கூட சேர்த்து தான் வர்த்தகம் பண்ணணும். மேக்ஸ் வேல்யூ இந்த இடத்துல இருக்கணும், அப்போதான் ட்ரேட் பண்ணணும். அதனால தான் பப்ளிக் நம்ம யார் பணம் கொடுக்குறோம்னாலும் நம்ம கொடுக்கறதில்ல. ஓகேங்களா? அதிகமான இது கொடுக்குறோம் சார் கொடுங்கனாலும் நம்ம கொடுக்கறதில்ல பப்ளிக். ஏன்னா அது சரியானது கிடையாது. ஒன்று படித்து தெரிந்து அந்த மேக்ஸ் வேல்யூ கூட தான் எதையுமே பயன்படுத்துகிறோம். நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் நடத்தின பாடத்தில் நானே மார்க்கெட் ஏறும் இறங்கும்னு நம்பி நான் எதை போட்டாலும் நீங்கள் நம்பக்கூடாது. நான் சொல்லி கொடுத்த மேக்ஸ் என்ன சொல்லுதோ அதை தான் நம்பணும் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.